நாம் போன வீடியோவில் வந்துட்டு கரெக்ஷன் பற்றி சில்வர் பற்றி பார்த்துருந்தோம். அதில் வந்துட்டு நிஃப்டி 50யோடைய கரெக்ஷன் வந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் 50 மினிட்ஸ் வரைக்கும் 10 மினிட்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட்ஸோடைய சூப்பர் ட்ரெண்ட் வந்து ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருந்து ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிற பொசிஷனுக்கு மாறி இருக்குது. இந்த சைட்வேஸுங்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அடுத்து தொடர்ந்து பையர் அண்ட் செல்லரை பொறுத்து கீழேயோ அல்லது மேலேயோ போகும். பெரும்பாலும் இந்த மாதிரி இடங்களில் ஆர்டர் எடுக்கவே கூடாது. ஆப்ஷன் ட்ரேடர் வந்து ஆர்டர் எடுக்கவே கூடாது. அது கால் ஆப்ஷனாலும் சரி, புட் ஆப்ஷன் சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ஏறினாலோ அல்லது இறங்குனாலோ பெரிய அளவில் உங்களுக்கு ப்ராஃபிட் தராது. ஒருவேளை நீங்கள் ஆர்டர் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப சொற்பமான பாயிண்ட்ஸாக இருக்கும். அந்த சொற்ப பாயிண்ட்ஸில் நீங்கள் வெளியேறினா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டை தக்க வைக்க முடியும். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு ட்ரேடும் உங்களுக்கு லாஸாக மாறும். அதனால் ட்ரெண்டிங் டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் படி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி வரும்போது மட்டும்தான் ஆர்டர் எடுக்கணும். இந்த மாதிரி இடங்களில் ஆர்டர் எடுத்து பணத்தை இழக்க வேண்டாம். இந்த மாதிரி இடங்கள் வந்து நம்ம நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் மார்க்கெட்டை பார்க்கணும். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.